என்னோடய ஃபிசிக்கல் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் டைமிங் வந்து 22:15. ஃபிசிக்கல் கிளியர் பண்ணேன், மெடிக்கல் கிளியர் பண்ணேன், டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஃபைனல் ரிசல்ட்டை வந்து எனக்கு வந்து சிஎஸ்எஃப் கிடச்சிச்சு. இப்போ வந்து நான் வந்து ட்ரைனிங்கில் இருக்கேன், அண்டர் ட்ரைனிங்கில் இருக்கேன். சத்தீஸ்கரில் சிஎஸ்எஃப் ஆர்டிசி பிலாயில் இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லால்மோகன். நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசல். 2023 எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணேன். 24 பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதினேன். மே மாதம் ரிசல்ட்டு, அக்டோபர் மாதம் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு, மார்க் எடுத்தாச்சு. ஃபிசிக்கல் என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா எனக்கு ஃபிசிக்கல் சுத்தமாக வராது. ஃபிசிக்கலில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன். 400 மீட்டர் ரவுண்ட் அடிக்கிறேன். ஒரு ரவுண்டு என்னால் அடிக்க முடியல. சரி, இப்போ தானே நம்ம ஓடுறோம், ஃபிசிக்கல் இப்போ தானே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதம் நானே தனியாக இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 35 நிமிஷம் வந்துச்சு. 400 மீட்டர் ஓட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி 1 கிலோமீட்டர் ஓடணும், அடுத்து 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், எப்படியும் 5 கிலோமீட்டர் கண்டினியூ ஓடிட்டான டைமிங் வரல. ரெகுலராக பண்ணேன், ப்ராக்டிஸ் பண்ணேன். மார்னிங் பண்ணேன், ஈவினிங் பண்ணேன், 2 வேளையும் பண்ணேன். 35லேருந்து 30 தான் எனக்கு டைமிங்கே குறைக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியல. நானும் எத்தனை பேர்கிட்ட கேட்டேன், நிறைய யூடியூப் சேனல் பார்த்தேன், ஆனால் ஐடியா கிடைக்கல. லாஸ்ட்டாக தான் வந்து அத்தல் ராதா அன்பார் வந்து அவர் சேனலை பார்த்து தான் வந்து நான் இது மாதிரி அவர்கிட்ட நான் கான்டெக்ட் பண்ணி கேட்கும்போது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, ஆன்லைனில் கோச்சிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. சரி, நானும் ஒரு வழி இல்லை, ஏன்னா நாள் நெருங்கிடுச்சு. யாரும் இல்லை ஃபிசிக்கல் நம்ம ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் பண்ணுறதுக்கு வந்து நம்பிக்கையான ஆள் இல்லை. இவரை பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, நம்மளை கிளியர் பண்ணி விட்ருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி கரெக்டாக ஒரு 2 மந்த், ஒரு 2.5 மாதம் இவர்கிட்ட நான் வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடுனா மட்டும் பத்தாது, ப்ராப்பராக ஸ்டிச்சிங்கு, வார்மப்பு, வார்ம் டவுனு, கோர் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டு, இது எல்லாமே பண்ணணும். அவர் பார்த்தீங்கன்னா வீக்லி நமக்கு ஷெடியூல் கொடுத்துருவார், எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம அந்த ஷெடியூல் பண்ணி ஈவினிங்கு மார்னிங் தான் அப்டேட் பண்ணணும் வாட்ஸ்அப் குரூப்பில். கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. வாரத்தில் 7 நாள், 5 நாள் ஒர்க் அவுட் கொடுப்பாப்புல. சனிக்கிழமை ரெஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை டைமிங்கு, அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்பீடு இருக்கும், ஒரு நாள் லாங் ரன்னிங் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. மார்னிங் ஃபுல்லாக ரன்னிங் தான் இருக்கும், ஒரு நாள் லாங்னா ஒரு நாள் ஸ்ப்ரிண்ட் இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஜாக்கிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோர் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ப்ராப்பராக ஒர்க் அவுட் கொடுத்து ப்ராப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்தாப்புல. என்னோடய டைமிங் வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 30 ஓடிட்டு இருந்தேன். ஜாயின் பண்ணி 1 வீக்லேயே வந்து 28 கொண்டு வந்தேன். செகண்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா 27, தேர்ட் வீக்கு 26. அதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியல. கண்டினியூவாக அவர்கிட்ட கேட்டு இது மாதிரி குறைக்க முடியல, 26 தான் வருது, அதுக்கு மேலே குறைக்க முடியல அப்படின்னாப்புல. டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாப்புல. அதையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணேன். அடுத்து 25 வந்துச்சு, அடுத்து 24, 30 அதே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஃபிசிக்கலுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து 23, 30 அந்த மாதிரி கொண்டு வந்தேன். அங்கே போய்ட்டு ஃபிசிக்கல் போயிட்டு ஓடும்போது 22:15 முடித்தேன். இதில் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ராப்பராக எப்படி நம்ம வந்து படிக்கும்போது ப்ராப்பராக ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி ப்ராப்பராக படித்தோமோ, அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கும் ப்ராப்பராக நம்ம வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணலாம். நம்ம வந்து ஏனோ தானோ அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்ண முடியாது. ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும். அதை வந்து ப்ரோ கொடுத்தாப்புல. ப்ரோ வந்து ராதா ப்ரோ வந்து நம்பிக்கையான ஆள். ஷெடியூல்லாம் கரெக்டாக கொடுப்பாப்புல, உங்களை கண்டிப்பாக பாஸ் பண்ண வச்சுருவாப்புல. யாராச்சும் ஜாயின் பண்ணோம், இது எக்ஸாம் எழுதிருக்கீங்க, மார்க் வரும், நல்ல மார்க் வரும், நல்லா எழுதியிருக்கேன், இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க, நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்படின்னா ப்ரோவை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷெடியூல்லாம் கரெக்டாக கொடுப்பாப்புல.
உங்களை பாஸ் பண்ண வச்சுருவாப்புல. 100%. நாங்கள் போன வாட்டி 12 பேர் 10 பேர் பண்ணோம், எல்லாருமே பாஸு, யாருமே ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகல. 100% ரிசல்ட்டு. இந்த வாட்டியும் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற எல்லாரையுமே கிளியர் பண்ணி வச்சுருவாப்புல. ஒர்க் அவுட்லாம் தரமாக இருக்கும். நான் இப்போ வந்து என்னோடய ஃபிசிக்கல் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் டைமிங் வந்து 22:15. ஃபிசிக்கல் கிளியர் பண்ணேன், மெடிக்கல் கிளியர் பண்ணேன், டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஃபைனல் ரிசல்ட்டை வந்து எனக்கு வந்து சிஎஸ்எஃப் கிடச்சிச்சு. இப்போ வந்து நான் வந்து ட்ரைனிங்கில் இருக்கேன், அண்டர் ட்ரைனிங்கில் இருக்கேன். சத்தீஸ்கரில் சிஎஸ்எஃப் ஆர்டிசி பிலாயில் இருக்கேன். இப்போ கூட நான் ட்ரைனிங் சென்டர்லேருந்து தான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். டைமிங் கிடைக்கல. ஓகே, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ரன்னிங் கிளியர் பண்ணணும், பாஸ் பண்ணே ஆகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, தேங்க்யூ.